விதை நெல்லை சாப்பிட்ட வந்து விவசாயி மாதிரி ஆயிட்டாரு. ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். வைகோ வந்து எந்த சூழ்நிலையும் விதை நெல்லை சாப்பிட மாட்டாங்க, இவர் வந்து விதை நெல்லை சாப்பிட்ட விவசாயி மாதிரி வந்து அதாவது கொண்ட கொள்கையிலிருந்து அவர் வந்து நிலையாக நிற்காமல் சிறைக்கு வந்து இவர் வந்து பொடா சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஜெயலலிதாவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறுபடியும் சிறையிலேருந்து வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட முரண்பட்டு கூட்டணிக்கு போனார். ஸோ அதனால் கொள்கையே இல்லாத தலைவர், கொள்கையை விழுங்கிய தலைவர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதை வந்து பல தேர்தலில் அவர் வந்து நிரூபிச்சுட்டே வந்தார். இதை தாண்டி வைகோ அவர்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து தன்னை வந்து மிகப்பெரிய போராளியாக வந்து தன்னை வந்து காட்டிக்கிட்டவர். ஸ்டெர்லைட்டில் வந்து அவருடைய போராட்டங்கள்லாம் ரொம்ப உன்னதமான போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் கூட கட்சியை வழிநடத்துறதுல வந்து பல துரோகங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் வந்தார். குறிப்பாக நான் சொல்கிறேன், அவர் கட்சியை விட்டு வெளியேற்றும் போது ஒரு 6 பேர் வந்து தீக்குளிச்சு இறந்தாங்க. அந்த தீக்குளிச்சு இறந்தவங்களுக்கு இவர் என்ன பண்ணார் அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியவே இல்லை. அதான் வந்து படங்களை வச்சு பூஜை போட்டு மாலை போட்டார், வந்து சூடம் கொளுத்தினார், தவிர அதை தாண்டி என்ன செஞ்சாருன்றது தெரியவே இல்லை. அந்த குடும்பங்கள் என்ன நிலைமைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சிபிபாறை ரவிச்சந்திரன் ஒரு தம்பி வந்து தீக்குளிச்சு இறந்தார். இவங்களாம் தீவிரமான விசுவாசிகள். ஸோ கட்சிக்கு தீவிரமாக இருந்த விசுவாசிகள் வந்து இறந்ததுக்கும் இவர் எதுவும் செய்யவே இல்லை. கட்சிக்கு தீவிரமாக இருந்த தொண்டர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதன்மை வரிசை கொண்டு வரல.